Hi students, welcome to KC Botany. 12th Physics ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கான போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 4 and 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 3 மார்க்கு அண்டு 2 மார்க்ஸ் டாப் மோஸ்ட்டாக என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இந்த 2வது கொஷின் நல்லா படிச்சுருங்க. தேவையான பருவத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்மாற்றியின் செயல்பாடு, ஏசி ஜென்ரேட்டர், அதை வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா மின்மாற்றியோட அமைப்பு செயல்பாடு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கடுத்து ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதிகமாக அந்த மின்மாற்றி, அதுக்கடுத்து இந்த தொடர் ஆர்எல்சி இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து யூனிட் 5 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சொல்லவே தேவையில்ல, நமக்கு வந்து அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இல்லை அப்படின்னா இந்த வெளிவிடு நிறமாலை, சரிங்களா? இது 2 தான் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th கொஸ்டின், ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா படித்துருங்க. மற்ற கொஸ்டின் படிக்க வேணாம்னு இல்லை, நான் வந்து கொஞ்சம் கம்மியாக படிப்பேன் அப்படின்னா மார்க் பண்ணுற கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. அதர்வைஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த 5th கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த 6th கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் கரண்ட் அண்டு பியூர் ரெசிஸ்டிவ் கரண்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7th கொஸ்டின், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th லெசனு. 5th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த யூசஸ், இந்த 2வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த 2 3 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. 2 மார்க்ஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக கேட்கக்கூடியது இந்த ஃபேரடே, இது வந்து என்ன பண்ணுங்கள் பார்த்துருங்க. அதேமாதிரி லென்ஸ்லா, அது வந்து என்ன பண்ணுறங்க பாருங்கள். அதே போல் ஃப்ளெமிங்கோட வளைக்கை விதி, இந்த கொஸ்டின் வந்து நல்லா பாருங்கள். அதேமாதிரி தன்மின் தூண்டல்னா என்ன, அது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 1 ஹென்றி, அது வந்து என்ன பண்ணுறங்க பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி, இது வந்து பார்த்துருங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ, அது வந்து என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து கியூ காரணி, கியூ ஃபேக்டர், அது வந்து பார்த்துருங்க. அதே போல் சுழித்திறன் மின்னோட்டம், இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th லெசனை பொறுத்த வரைக்கும் இங்கே 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 5ம் பார்த்துருங்க. அல்லது இந்த 4th கொஸ்டினு, 5th கொஸ்டினு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரிங்களா? மார்க் பண்ணதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கு, பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா பாட்னி சுவாலஜிக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்டேட் பண்ணோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம வந்து ஃபிசிக்ஸுக்கு குவார்ட்டர்லி ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணோம். அதில் பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பிடிஎஃப்பை நீங்கள் என்ன பண்ணி வச்சுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஆல்.